பல நேரங்களிலே ஒரு பொருளை விளம்பரப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த பொருட்களை பற்றி விளம்பரப்படுத்துவார்கள். குறிப்பாக விலை உயர்ந்த ஏதாவது பொருட்களை விளம்பரப்படுத்துகின்ற பொழுது அதன் பிறகு அந்த விளம்பரப்படுத்திய பிறகு அதோடு சேர்த்து ஒன்றை சொல்லுவார்கள். இந்த பொருட்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, வேறெங்கும் இது உங்களுக்கு கிடைக்காது, அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இது கிடைக்கும், வேறு இடங்களில் கிடைக்காது என்ற ஒன்றையும் அவர்கள் அதோடு சேர்த்து சொல்லுவார்கள். அதற்கான காரணம், அந்த பொருளை நீங்கள் மற்ற இடத்தில் தேடி சென்றீர்கள் என்றால் அந்த பொருள் உங்களுக்கு உண்மையானதாக இருக்காது, நீங்கள் போலியான பொருளை பெற்றுக்கொள்வீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள், எனவே எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடைக்காது, அந்த இடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றை குறிப்பிடுகின்றார். இதோ நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன், இந்த அமைதி உங்களுக்கு வேறெங்கும் கிடைக்காது, இந்த அமைதியை உங்களுக்கு இந்த உலகம் தர முடியாது, இந்த அமைதி கடவுளிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும், என்னிடமிருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியின் வாயிலாக சொல்லுகின்றார். நான் தருகின்ற இந்த அமைதி உலகம் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லுகின்றார். இந்த அமைதியை யாராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தர முடியாத அமைதியை இந்த உலகத்தால் எடுக்கவும் முடியாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக புனித பவுலடியார் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். உலகம் தர முடியாது, இந்த உலகத்தால் எடுக்க முடியாது, கடவுள் கொடுப்பதை இந்த உலகத்தால் எடுக்க முடியாது. புனித பவுலடியார் இறைப்பணியை செய்கின்றார். அங்கிருந்த மக்களை இந்த யூதர்கள் தூண்டி விடுகிறார்கள், அதனால் அவர் மீது கல் எறிகிறார்கள், அவர் சாகின்ற அளவிற்கு கல்லால் எறிகிறார்கள். கடைசியில் அவர் சொல்லுகிறார்கள், இவன் இறந்து போய்விட்டான், எனவே இவனை தூக்கி நகருக்கு வெளியிலே எரிந்து விடுவோம் என்று புனித பவுலடியார் மீது கற்களை எரிந்து அவர் இறந்து விட்டார் என்று அவரை தூக்கி கொண்டு நகருக்கு வெளியிலே அவரை போட்டு விடுகிறார்கள். பிறகு சீடர்கள் அனைவரும் அங்கே வருகிறார்கள். அங்கிருந்து புனித பவுலடியார் எழுந்து சென்று விடுகின்றார். எழுந்து சென்ற பிறகு அவர் அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு இறைப்பணியை செய்ய செல்கின்றார். பிறகு மீண்டும் அதே இடத்திற்கு வருகின்றார். வந்து அங்கேயும் இறைப்பணியை புனித பவுலடியார் செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு துன்ப நேரத்திலும், அப்படிப்பட்ட ஒரு துன்ப வேளையிலும், துயரத்திலும் எப்படி அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது, இது எப்படி அவரால் அமைதியாக இருக்க முடிந்தது என்றால் அது கடவுள் கொடுத்தது. இந்த உலகம் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும், இந்த உலகம் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து செல்லாது, அவர்களை விட்டு அது அகல முடியாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்று ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், அவர்களுக்கு என்று ஒரு சில வாக்குறுதிகளையும் கொடுக்கின்றார். எவ்வாறு யோசுவாவை கடவுள் அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், இதோ நான் மோசேயோடு இருந்தபோது நான் எப்படியெல்லாம் செயலாற்றினேனோ அதே போன்று உன்னோடும் நான் செயலாற்றுவேன், நீ எங்கேயெல்லாம் செல்கிறாயோ, உன் காலடிகளை பதிக்கிறாயோ அந்த இடங்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். அதே போன்று நிறைவேற்றி கொண்டிருந்தார். கடவுள் அமைதியை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார் என்றால் அதை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். இந்த அமைதியை யாராலும் எடுத்து விட முடியாது, ஆனால் இந்த அமைதி எப்பொழுதும் செயலாற்றி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உலகம் தர முடியாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் இந்த மன அமைதியை பெற முடிவதில்லை, எவ்வளவுதான் பெரிய இடத்திற்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பெற முடிவதில்லை. ஆனால் கடவுள் தருகின்ற அமைதி, நீங்கள் தோற்றுவிட்டாலும் தோற்று போய்விட்டாலும் இந்த அமைதி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் உங்களால் வாழ முடியும். ஏனென்றால் இந்த அமைதியை யாராலும் எடுக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து வருகின்ற துன்பங்கள், உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் சரி, வாழ்க்கையை தோற்றுக்கொண்டே செல்கின்றீர்கள் என்றாலும் சரி, வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் தருகின்ற அந்த அமைதியை மகிழ்ச்சியும் எப்பொழுது நிலைத்திருக்கும். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் தர முடியாததை இந்த உலகத்தில் தேடி நாம் நேரத்தை வீணடிப்பது தவறான ஒன்று. கடவுள் தருவதை கடவுளிடமிருந்து தான் தேட வேண்டும், அவரிடமிருந்து தான் கிடைக்கும்.
எனவே கடவுளிடமிருந்து பெற வேண்டியதை கடவுளிடத்தில் தேடுவோம். இந்த உலகத்திலே தேடி நேரத்தை வீணடிக்காமல் இறைவனத்தில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களையும் இந்த உலகம் தர முடியாத எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆமென்.